சஞ்சீவ் வீட்டுக்கு என்ன மாதிரி போனியா? ஆமா போனேன். என் அத்தை வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன மாதிரி சஞ்சீவ் வீட்டுக்கு போனதே தப்பு. அதை என்கிட்டயே திமிரா சொல்றியா? உன்ன நிறுத்துக்கா. சும்மா என்கிட்டயே கத்தாத. நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீதான் குக்கரை வெடிக்க வச்சு அத்தைக்கு அடிப்படை வைக்க ஸ்ரீஜாக்கு ஐடியா கொடுத்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருக்கா, நீ என்ன அடி கொல்லு செத்து போயிட்டான்னு கூட சொல்லு, நான் அதை பொறுத்துப்பேன். ஆனா என் அத்தையோ என் சஞ்சீவையோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, இது வரைக்கும் நீ பார்க்காத அபிய நீ பார்க்க வேண்டி வரும். நீங்க சொல்ற பேச்சல் தான் நான் படிச்சேன். ஆனா நீங்க தேடி வந்த சங்கர் நான் இல்ல. சரி ஓகேடா, ரொம்ப நன்றி. வாங்க. நண்பா, என் பேட்ச்ல படிச்ச எல்லா சங்கரையும் உனக்கு காமிச்சாச்சு. ஆனா எந்த சங்கருமே அது நான் இல்லைன்னு சொல்றாங்களே. அப்போ எப்படி நண்பா அவனை கண்டுபிடிக்கிறது? நண்பா கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல, எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, எதுக்கு அவரை தேடுறீங்க? அது சொல்லக்கூடாத விஷயம் போல இருக்கு. அதான் சைலண்டா இருக்கீங்க. ஆமா, அந்த பையனோட பேர் எப்படி தெரியும் நண்பா? அது அந்த பையன் கூட படிச்ச பொண்ணு சொல்லுச்சு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி அவங்க சொன்ன பேரு சரிதானான்னு கேளுங்க. ஏன் சொல்றேன்னா, படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல, அப்புறம் மறந்து கூட மாத்தி சொல்லியிருந்திருக்கலாம். என்ன சஞ்சீவ் கால் பண்றாரு? என்ன விஷயமா இருக்கும்? சொல்லுங்க சஞ்சீவ். பானு, நான் அந்த சங்கரை தேடி நீங்க படிச்ச காலேஜுக்கு போனேன். அந்த பேட்ச்ல படிச்ச சங்கர்ன்ற பேருள்ள அட்ரஸை வாங்கி அவங்க எல்லாரையும் விசாரிச்சேன். என்னாச்சு சஞ்சீவ்? சங்கரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல பானு, உங்க பேட்ச்ல படிச்ச சங்கர் யாரும் நாம தேடுற சங்கர் இல்ல. அப்படியா? ஆமா பானு. அவன் எங்க கூட தானே படிச்சான். ஆமா, இப்ப என்ன பண்ண போறீங்க சஞ்சீவ்? கோயம்புத்தூர்ல சங்கரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சதீஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்றாரு. அவர் சொல்றாரு, ரொம்ப வருஷம் ஆனதுனால நீ பேரை கூட மறந்து மாத்தி சொல்லியிருக்கலான்னு. அதான் சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பேரு சங்கர் தானே? சாரி சஞ்சீவ், உங்க ஃப்ரெண்டு சொல்றது சரிதான். நான் அவன் பேரை தப்பா சொல்றது கூட சான்சஸ் இருக்கு. எனக்கு அவன் பேரு சரியா ஞாபகம் இல்லை சஞ்சீவ். சரி பானு, நான் ஃபோன் வைக்கிறேன். சாரி சஞ்சீவ். இட்ஸ் ஓகே பானு, நீ உன்னால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ற. உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? நீ எதுக்கும் வரி பண்ணாத, வேற எதனா வழி கிடைக்கும், நான் ட்ரை பண்றேன். சரி சஞ்சீவ். பானு என்ன மாப்பிள்ள சொல்லுச்சு? அந்த பொண்ணுக்கு பேரு சரியா ஞாபகம் இல்லையா, மாத்தி கூட சொல்லிருக்கலாம்னு சொல்றா. இப்போ என்ன மாப்பிள்ள பண்றது? நண்பா, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? நம்ம கூட படிச்சவங்களோட பேர் வேணா மறந்து போயிருக்கலாம், ஆனா முகம் அவ்வளவு சீக்கிரம் மறக்காதுல்ல. எங்க காலேஜ் போயிட்டு எங்க கூட படிச்ச அந்த குரூப் பேட்ச் போட்டோ வாங்கி தரேன். அத பார்த்து அந்த பொண்ணை அடையாளம் காட்ட சொல்லுங்க. மாப்பிள்ள நல்ல ஐடியாவா இருக்கு, அதே பண்ணிடலாம். அப்ப வாங்க போவோம். நண்பா, நானும் சங்கரும் படிச்ச குரூப்ல இருந்து இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இத பானுக்கு அனுப்பிச்சு அவனோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கான்னு கேள.
சொல்லு சஞ்சீவ், என்ன ஆச்சு? அந்த பையன் பேர் தெரிஞ்சிடுச்சா? பேரு தெரியல, ஆனா உங்க பேட்ச்ல நீங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட குரூப் போட்டோ மட்டும்தான் உங்க காலேஜ்ல கேட்டு வாங்கியிருக்கோம். நீ அவனை பார்த்துருக்கல, உன்னால அந்த குரூப் போட்டோ பார்த்து அந்த பையன் யாருன்னு உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சாரி சஞ்சீவ், நான் அவனை காலேஜ்ல ஓவராலாவே ஒரு 4-5 டைம்ஸ் தான் அவனை நான் பார்த்துருப்பேன். ஸோ எனக்கு அவன் ஃபேஸ் சுத்தமாவே ஞாபகம் இல்லை. அப்படியா? சரி, என்னாச்சு சஞ்சீவ்? அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க? அந்த பையனோட முகம் அவளுக்கு ஞாபகம் இல்லையா? பானுக்கு முகம் கூட ஞாபகத்தில் இல்லையா? என்ன மாப்பிள்ள சொல்ற? இருந்த ஒரு வாய்ப்பும் போச்சா? இப்போ என்ன மாப்பிள்ள பண்றது? சஞ்சீவ், எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். வாங்க. ஆமா, அபி கால் பண்றான். இப்போ என்ன சொல்றது மாமா? ஏதாவது சொல்லி தானே ஆகணும் மாப்பிள்ள, பேசு. ஹலோ டெய்லர். சஞ்சீவ், அந்த பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல டெய்லர், அந்த பையன் பேர் சங்கர் இல்லையா? பானு நம்ம கிட்ட சொன்ன பேரு தப்பான பேரு. என்ன சொல்ற சஞ்சீவ்? அந்த பையன் பேரு சங்கர் இல்லையா? ஆமா. ஐயோ, அந்த பையனை பத்தி நமக்கு தெரிஞ்சது அவன் பேரு மட்டும்தான். இப்ப அதுவும் தெரியாம எப்படி சஞ்சீவ் அவனை கண்டுபிடிக்கிறது? அவனோட குரூப் போட்டோ மட்டும் ஸ்ரீஜா படிச்ச காலேஜ்ல இருந்து கிடைச்சிருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சு பானுக்கு கால் பண்ணி முகம் தெரியுமா பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். அவளும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். சரி, அந்த போட்டோவை எனக்கு அனுப்பு. அந்த பையன் யாருன்னு உனக்கு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓகே டெய்லர், நான் அனுப்புறேன். சார், எல்லாம் எங்க போனாங்க? சார், இப்படி கத்திட்டு இருக்கான். சார். என்ன? மேடம், சஞ்சீவ் சார். இந்த வீடுதான். அவர் பேருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அவர்கிட்ட கொடுக்கணும். இருக்காருங்களா? சஞ்சீவ் பேருக்கு கொரியரா? மேடம், என்ன யோசிக்கிறீங்க? சார் கொஞ்சம் வர சொல்லுங்க. இல்ல, வெளியூர் போயிருக்காரு. நீங்க என்கிட்ட கொடுங்க. அப்படியா? சரி, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் மேடம். என்ன இது? ஃப்ரம் அட்ரஸே இல்லாம வந்திருக்கு. உள்ள வேற என்ன இருக்குன்னு தெரியல. யார் அனுப்பியிருப்பாங்க? ஃப்ரம் அட்ரஸ் போட்டு தானே அனுப்புவாங்க. இதுல எதுவுமே இல்லையே. என்ன இருக்குன்னு பிரிச்சு பாத்துருவோம். என் காலேஜ் குரூப் போட்டோ. இதை யாரு சஞ்சீவ்க்கு அனுப்பியிருப்பா? எதுக்கு அனுப்பியிருக்கணும்? ஒருவேளை எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயத்த சஞ்சீவ் கண்டுபிடிக்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது நினைக்கிறாங்களா? ஷோ, அப்படி நினைக்கிறாங்கன்னா ஏன் நினைக்கணும்? இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஷோ, ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் சதீஷ்க்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயம் எனக்கும் சதீஷை தவிர வேற யாருக்குமே தெரியாதே. இத யாரு பண்ணிருப்பா? நான் இப்ப என்ன பண்றது? அனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா?
சொல்லு ஸ்ரீஜா. அனு, நான் உங்களை உடனே பார்க்கணும். என்ன சொல்ற? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும். வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, நீ அங்க வந்துரு, மீட் பண்ணலாம். சரி. அம்மா, என் போன் இங்க பாத்தியா? ஐயோ, அக்கா வரா. ஹே, என் போனை பாத்தியா? ஆமாக்கா, உன் போன்ல சார்ஜ் கம்மியா இருந்ததா, அதான் சார்ஜ் போட எடுத்துட்டு வந்தேன். இங்க பாரு, என் போன் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்னொரு வாட்டி எடுத்த அவ்வளவுதான். வழக்கமா நம்ம மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணிருக்கலாமே, இங்க எதுக்கு வர சொன்னீங்க? இப்ப அதுவா முக்கியம் ஸ்ரீஜா? என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க, அத சொல்லுங்க. இன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்கு சஞ்சீவ் பேர்ல ஃப்ரம் அட்ரஸே இல்லாம ஒரு கொரியர் வந்தது. சரி, சாதாரண கொரியர் தானேன்னு நானும் வாங்கி பார்த்தேன். அதுக்குள்ள நான் கோயம்புத்தூர்ல யூஜி பண்ணல, அந்த பேட்ச்மேட்டோட குரூப் போட்டோ இருந்தது. குரூப் போட்டோவை தானே பார்த்த, அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஐயோ, அது இல்ல. அந்த குரூப் போட்டோல நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஏமாத்தினவனோட போட்டோவும் இருந்தது. இப்போ எனக்கு என்ன பயம்னா, எனக்கும் அவனுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயம் என்ன பிடிக்காத வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு சஞ்சீவ் அவனை தேடுற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அவன் சஞ்சீவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த குரூப் போட்டோவை எங்க வீட்டுக்கு கொரியர் பண்ணிருக்கான். அதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் ஃப்ரம் அட்ரஸ் கூட இல்லாம சஞ்சீவுக்கு கொரியர் பண்ணிருக்கான். இது வரைக்கும் எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயம் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ யாருக்கும் அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கு. அவங்க சஞ்சீவுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்திருக்காங்க. அவங்க மட்டும் சஞ்சீவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா, நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஏமாத்தின பையன் யாருன்னு சொல்லிட்டாங்கன்னா, சஞ்சீவ் அந்த பையனை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அப்படி மட்டும் கண்டுபிடிச்சா நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்ககிட்ட இது சம்மதமா ஏதாவது அட்வைஸ் கேட்கலான்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். இங்க பாரு, நீ எதுக்கு கவலைப்படுற? நான் உங்க கூட இருக்கிறப்போ உங்களை யார் என்ன பண்ண முடியும்? ஆமா, கொரியர் வந்துச்சுன்னு சொன்னல, அந்த போட்டோ உன்கிட்ட இருக்கா? இருக்கே. அந்த போட்டோ கொஞ்சம் கொடு. இதுதான் பாருங்க. ஒரு பையனை நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஏமாத்திட்டான்னு சொன்னியே, அவன் இந்த போட்டோல இருக்கானா? இருக்கான். அவன் யாருன்னு கொஞ்சம் காட்டுறியா? ஏன் கேக்குறேன்னா, சஞ்சீவ் அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிச்சு ஆள் வச்சு தூக்கிடலாம். அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி சஞ்சீவுக்கு அந்த பையனை கண்டுபிடிக்க யாராவது ஹெல்ப் பண்ணா கூட சஞ்சீவால அவனை மேரேஜ்க்குள்ள கண்டுபிடிக்க முடியாது. சோ நம்ம ப்ராப்ளம் சால்வ். இதோ இங்க இருக்கானே, இவன் தான். இவன் தானா அது? ஓகே ஸ்ரீஜா, போட்டோ தான் என் கைக்கு வந்துருச்சுல்ல, இனிமே உன் கதை முடிஞ்சது. என்ன? இல்ல இல்ல, உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அனு. இப்பதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன்.
இந்த போட்டோ சஞ்சீவ் கைக்கு மட்டும் கிடைச்சிடவே கூடாது. நீங்க சொன்ன மாதிரி இவனை எப்படியாவது கடத்தி இந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் சால்வ் பண்ணணும். என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ வரி பண்ணாம வீட்டுக்கு போயிட்டு வா. தேங்க்ஸ். ம். வரேன். ஸ்ரீஜா, என்ன ஆட்டம் ஆடின. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. ம். என்ன இது? அனு இங்க இருக்கா? என்னடா இது? நம்ம கூட பேசிட்டு இருந்தவ நமக்கு முன்னாடி இருக்கா? நேரம் கிட்ட நேரத்துல இந்த வண்டி வர நம்ம படுத்து எடுக்குது. ஹே அனு, ஹே ஸ்ரீஜா, என்ன இந்த பக்கம்? இந்த பக்கமா? சரி சரி, நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. என் பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் அர்ஜென்ட்டா கோர்ட்டுக்கு போகணும். கொஞ்சம் டிராப் பண்றியா? அனு, நீ எங்க இருந்து வர இப்போ? வீட்ல இருந்து. வீட்ல இருந்தா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் நீயும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோமே. என்ன சொல்ற? நான் உன்னை எப்ப பார்த்தேன்? நான் இப்பதான் உன்னை பாக்குறேன். என்ன? இப்பதான் என்ன பாக்குறியா? அப்போ உன்ன மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தது, அப்போ அது அபியா? அபியா? என்ன சொல்ற? ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க? ஐயோ, ச்சே. எல்லாம் போச்சு. இவ்ளோ ஃபூலிஷா இருந்திருக்கேன். இனிமே எதுவுமே பண்ண முடியாதே. ஐயோ, என்னோட லைஃப நானே வாயால கெடுத்துக்கிட்டேன். ஸ்ரீஜா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்படி என்ன பேசிக்கிட்டீங்க? ஒரு பையனை நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஏமாத்திட்டான்னு சொன்னியே, அவன் இந்த போட்டோல இருக்கானா? ஆ, இருக்கான். அவன் யாருன்னு கொஞ்சம் காட்டுறியா? இதோ இங்க இருக்கானே, இவன் தான். அபி விரிச்ச வலையில நானே மாட்டிக்கிட்டேன். அவ உன்ன மாதிரியே பேசி என்னை ஏமாத்தி சதீஷ் யாருன்னு என்னையே காட்ட சொல்லி அந்த போட்டோவை வாங்கிட்டானோ. அவ சதீஷ் போட்டோவை சஞ்சீவுக்கு அனுப்ப போறா. சஞ்சீவு சதீஷ கண்டுபிடிச்சு மேரேஜுக்குள்ள அத்தை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட போறான். போச்சு, நம்ம ரெண்டு பேரோட மேரேஜும் நிக்க போகுது. அபி சஞ்சீவ் மேரேஜ் தான் நடக்க போகுது. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. ச்சே, நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால தான் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. ஸ்ரீஜா, டென்ஷன் ஆகாத. நீ சொன்னதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அந்த அபி சஞ்சீவுக்கு சதீஷ் போட்டோவை அனுப்புறதுக்கு முன்னாடி அதை நாம தடுத்து அந்த போட்டோவை அவகிட்ட இருந்து புடுங்கிட்டா நம்ம சேஃப் தானே? இப்போ அபி எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா? தெரியும். சரி வா, ரெண்டு பேரும் முதல்ல அங்க போலாம். வா. சரி ஓகே, வா போலாம். இந்த போட்டோவை உடனே சஞ்சீவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட வேண்டியதுதான். அப்பதான் சஞ்சீவால அந்த பையனை மேரேஜ்குள்ள தேடி கண்டுபிடிக்க முடியும்.